10 ஏக்கர் விவசாயம், 6 லட்ச ரூபா எனக்கு வருமானம் வருது. அதிகபட்சம் எனக்கு செலவுன்னு பார்த்தாக்கா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் தான் செலவு. மீதி 4.5 லட்ச ரூபா வருமானம். பூங்கார்னு ஒரு ரகங்க. பூங்கார் வந்து 80லேருந்து 85 நாளில் விளைஞ்சிரும். அதை சாப்பிட்டா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தாய்ப்பால் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையும் கூடங்க. ஒவ்வொரு நெல்லுலையுமே ஒவ்வொரு பாரம்பரிய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பாரம்பரிய வெரைட்டிக்கு ஒவ்வொரு வகையான சத்துக்கள் ஒரு குணத்துலையும் இருக்குது. நம்ம அந்த மாதிரி ரகங்கள்லாம் தேர்ந்து சாகுபடி பண்ணி நம்ம சாகுபடி பண்ணணும். என்னுடைய பெயர் ராதாகிருஷ்ணன். விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் தாலுக்கா, கண்டமானடி கிராமம். தொடர்ந்து எங்கள் குடும்பம் வந்து பாரம்பரியமாக விவசாய குடும்பம் தாங்க. பாரம்பரியம்னா தொடர்ந்து தாத்தா காலத்துலேருந்தே விவசாயம் தான் பண்ணின்னு இருக்காங்க. அந்த மாதிரி தாத்தா காலத்தில் இயற்கை விவசாயம், அப்பா காலத்துலேயும் இயற்கை விவசாயம். நான் 72 விவசாயத்துக்கு வரும்போது 72லேருந்து ரசாயன விவசாயங்கள் தான் பயன்படுத்தினேன். 72லேருந்து ரசாயன விவசாயம் பயன்படுத்தும் போது அதிக விளைச்சலும் கிடச்சிது. வீரிய ஒட்டு ரகங்கள் பயன்படுத்தும் போது மகசூலும் அதிகமாக கிடைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கூடுதல் லாபமும் கிடச்சிது. ஆனால் தொடர்ந்து அந்த விவசாயத்தை பண்ணி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விவசாயத்தினுடைய உற்பத்தி குறைஞ்சது, செலவு அதிகமாச்சு. இதுக்கு ஒரு மாற்று வழி என்னான்னு தேடின்னு இருக்கும்போது தான் அந்த கடைசியில் 88, 89 நான் ரசாயன விவசாயங்கள் பண்ணியிருக்கும்போது நெல் கதிர் வரும்போது கோ 43ன்ற ஒரு வெரைட்டியில் கதிர் சமயத்தில் நான் ஒரு பூச்சிக்கொல்லி தெளிக்கிறேன். அந்த பூச்சிக்கொல்லி தெளிக்கும் போது என்னுடைய கால் முட்டி, கை ஸ்ப்ரேயில் தெளிக்கும் போது கால் முட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக காயம் வந்து அந்த காயத்து வழியாக ரத்தம் வந்துருக்குது. அது எனக்கே தெரியல. பயிர் வந்து உயரமாக இருக்கிறதுனால ரத்தம் வந்து தெரியாமல் நான் தொடர்ந்து மருந்து தெளிக்கும் போது அந்த பயிர் மேலே பட்ட மருந்து என்னுடைய கால் முட்டி வழியாக உடம்புக்கு போய் உடம்பில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி நிலத்திலே மயங்கி விழுந்துட்டுருக்கிறேன். அந்த மாதிரி மயங்கி விழும்போது எனக்கு வந்து நிலம் பக்கத்தில் எல்லாமே வழி உள்ள நிலம். அந்த வழி உள்ள நிலத்தில் உள்ளவங்க எடுத்து வீட்டில் போட்டு என்னை ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அப்போ அதில் அந்த ஏற்பட்ட ஒரு தாக்கம். அப்போ 2002 நம்மாழ்வார் தொடர்பு கிடச்ச பிறகு தான் நம்மளுக்கு பாரம்பரிய ரகங்கள் பற்றி நம்மளுக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சிது. அவர் மூலியமாக நெல் ஜெயராமன் தொடர்பு கிடச்சிதுங்க. நெல் ஜெயராமன் தொடர்பு கிடச்ச பிறகு முத மாப்பிள்ளை சம்பான்ற ஒரு நெல் வாங்கி நாற்று விட்டு நெல் நட்டேன். நெல் ஊரில் எல்லோரும் வந்து அது வேடிக்கை பார்த்தாங்க. ஏன்னா 6 அடி மேலே தான் நெல் கதிர் வந்தது. இந்த அளவுக்கு உயரமான விளைச்சலே கிடையாது. பாரம்பரிய ரகத்தில் உயரமான ஒரு விளைச்சல் அந்த மாப்பிள்ளை சம்பான்றது. ஏன்னா பாரம்பரிய ரகம் இல்லாமல் எல்லாருமே குட்டை ரகமாக பண்ணின்னு இருந்தாங்க. கவர்மெண்ட் வெரைட்டி முழங்கால் உயரத்து மேல் நெல்லே வளராது. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு ஆள் உயரத்து மேல் நெல் வரலேன்னு வந்து எல்லாருமே வந்து அது வேடிக்கை பார்த்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதோடு இல்லாமல் எந்த விதமான இடுபொருளுமே இல்லாமல் நெல் இந்த அளவுக்கு உயரம் வந்துருக்குது, அப்படின்னாக்கா நம்மளும் நடலாம் அப்படின்னு நிறைய பேர் பேசின்னு பண்ணாங்களே ஒழிய யாரும் இது வந்து நட்டு பார்த்து மகசூல் எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா நட்டா மிஷின் வராது அறுக்கிறதுக்கு, அப்படிலாம் சில பேர் யோசனை பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது விற்கும் போது சிவப்பரிசி யாரும் வாங்க மாட்டாங்க, கேரளாவில் தான் வாங்குறாங்க, மீதி பேர் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நின்றாங்க. எல்லா சவாலையும் சந்தித்து நான் தொடர்ந்து திரும்பி அந்த ரசாயனங்கள் இல்லாமல் விஷம் இல்லாமல் தொடர்ந்து நான் வந்து இயற்கை விவசாயத்தை பண்ணியிருக்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு நம்மாழ்வார் மூலிமா அந்த நம்ம ஆதிரங்கம்ன்ற இடத்துல நெல் ஜெயராமன் கட்டிமேடுன்ற இடத்துல ஒவ்வொரு வருஷமும் நெல் திருத்துறைப்பூண்டியில் திருவிழா நடத்திருந்தாருங்க. திருத்துறைப்பூண்டி போய்ட்டு ஒவ்வொரு ரகமும் தொடர்ந்து இன்னை வரைக்கும் வாங்கின்னு தான் இருக்கிறேன். அந்த மாதிரி வாங்கும்போது ஒரு 16 ஆண்டுகள் 16 ரகங்கள் வாங்கியிருக்கிறேன். 16 ரகங்களும் தொடர்ந்து என் நிலத்தில் சாகுபடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து நான் முதல்ல விதையை வந்து நிறையா எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் விதையை நல்லா சுத்தமாக ரெடி பண்ணி, ஏன்னா ஒரு ரகங்கள் வெளியிலிருந்து வாங்கின்னு வரும்போது அந்த ரகத்தில் பல வகையான ரகங்கள் கலந்துருக்குது. அவர் தனியாக ஒரு மனிதன் வந்து முழுசாக செஞ்சு கொடுக்க முடியல. எல்லா விவசாயிகளும் கொடுக்குறது தான் ஜெயராமன் சார் கொடுக்குறாரு. அதனால் அவர் வந்து சுத்தமாக கொடுக்க முடியாத ஒரு சூழலில் அந்த விதையை வாங்கினது நம்ம நடும்போது அதில் பல ரகங்கள் கலந்துருக்குது. அந்த மாதிரி நான் முதல்ல மாப்பிள்ளை சாம்பார் நடும்போது அதில் 6 ரகங்கள் கலந்துருந்தது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவாய்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடிஞ்சது, முழுசாக பண்ண முடியல. அப்புறம் கொஞ்சம் 2-3 வருஷம் பார்த்தேன், தொடர்ந்து திரும்பி கலப்படம் வந்துனே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணால் தொடர்ந்து கதிராக மட்டும் கிள்ளலாம். ஒரு 20 கதிர் 30 கதிர் கிள்ளிக்க வேண்டியது. ஒரு 200 கிராம் 250 கிராம் நெல் தனியாக ரெடி பண்ணி எடுத்து அதை மட்டும் தனியாக ஒரு பாத்தி நாற்று விட்டு அதிலிருந்து ஒரு 20 சென்ட் நட வேண்டியது. இப்படியா அந்த விதையை வந்து சுத்தமான விதையை கொண்டு வந்துட்டாங்க. எந்த ஒரு விவசாயியுமே என்கிட்ட விதை வாங்கி இது வரைக்கும் எந்த விவசாயியும் விதை நல்லா இல்லை, முளைக்கலை,
ஜெர்மினேஷன் இல்லைன்னு சொன்னதே கிடையாதுங்க. எல்லா விவசாயிகளும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. திருப்பி அடுத்த முறை விதைன்னு கேட்பாங்க. நான் ஒரு விவசாயி கொடுத்துட்டுனா அடுத்த முறை அந்த விவசாயி விதை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு கூடுமான வரைக்கும் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த விவசாயி ஏற்கனவே விதை வாங்கியிருக்காரு, சுத்தமான விதை வாங்கியிருக்காரு. அதனால் அந்த விவசாயி நீங்களே விதை எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான விதை பாரம்பரிய ரகம் இது, ஹைல்டு வெரைட்டி இல்லை. அதனால் அந்த ரகங்கள் தொடர்ந்து நீங்களே விவசாயியாக இருந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், நீங்கள் மற்றவங்களும் கொடுக்கணும். ஒரு விவசாயி அத்தனை விவசாயிகளும் விதை கொடுக்க முடியாது. அப்போ விதை உற்பத்தி பண்ணும்போது நிறையா தொழில்நுட்பங்களை நீங்களும் புகுத்தும்போது உங்களை பார்த்து மற்றவங்களும் கற்றுக்குவாங்க. அப்போ இது ஈஸியாக பரவலாக்கம் பண்ணிடலாம். பாரம்பரிய ரகங்கள் தமிழ்நாடு பூரா எந்த ஒரு அரசாங்க தொழில்நுட்பத்தில் அரசாங்க இடங்களும் இல்லை, நம்ம விவசாயிகள் தான் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நிறைய விவசாயிகள் இந்த பாரம்பரிய ரகங்களை அது மாதிரி பாதுகாத்து வச்சுன்னு இருக்கிறாங்க. முடியாத சில விவசாயிகள் நகரத்தில் இருப்பாங்க. நகரத்தில் இருக்கிறதுனால எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க, தயவு செஞ்சு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள மட்டும் ஏதாவது கொஞ்சமாக கொடுக்க ஏற்பாடு பண்ணின்னு இருக்கிறாங்க. நம்மளுக்கு உற்பத்தி செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ரசாயனங்கள் வாங்குறதில்ல, விஷம் வாங்குறதில்ல. மற்றபடி ரசாயன விவசாயம் செய்கிற விவசாயிக்கும் ரசாயனம் இல்லாத செய்கிற விவசாயிக்கும் செலவினங்கள் பார்த்தாக்கா அந்த உரமும் விஷமும் கண்டிப்பாக குறைஞ்சிரும். ரெண்டாவது கலை செலவு நிறையா குறையும். கலை செலவு இயற்கை விவசாயத்தில் கலை செலவு கிடையாது. ஏன்னா கோணாவீடர் போட்டு ஓட்ட போகிறோம். கோணாவீடர் போட்டு ஓட்டும்போது அந்த தொழில்நுட்பங்களில் அந்த புல் அதிலே மக்குது. அப்படி மக்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான செலவும் இல்லை. அது ஒரு நுண்ணுயிர்கள் பெருக்கத்தை உண்டு பண்ணுது. ஏற்கனவே பலதானியம் பண்ணியிருக்கிறோம். அந்த பலதானியங்கள் பல வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் நிலத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு நிறையா செலவு இல்லாமல் ஒரு ஈஸியாக பயிர் வளர்ந்து போகுதுங்க. இப்போ நம்ம நெல்லெல்லாம் பார்க்க போகிறோம். நெல்லெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா நான் ஒரே ஒரு முறை கூட ஜீவாமிர்தமே தண்ணியில் கலந்து விடலை. மாப்பிள சம்பா நெல் கரு விளைஞ்சிருச்சு. மீதி வகையாக ஒரு 15 ரகங்கள் நட்டுருக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு 5 முறை ஜீவாமிர்தம் விட்டுருக்கிறேன். ஒவ்வொரு நெல்லுலையுமே ஒவ்வொரு பாரம்பரிய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பாரம்பரிய வெரைட்டிக்கு ஒவ்வொரு வகையான சத்துக்கள் ஒரு குணத்துலையும் இருக்குது. நம்ம அந்த மாதிரி ரகங்கள்லாம் தேர்ந்து சாகுபடி பண்ணி நம்ம சாகுபடி பண்ணணும். நான் பயிர் வைக்கிறது இன்றைக்கி 16 ரகங்கள் பயிர் வைக்கிறேன். அந்த 16 ரகங்களும் நான் தொடர்ந்து சாப்பிட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக விதை உற்பத்தி போக மீதி உள்ளதை என்னுடைய வீட்டுக்காக நான் தொடர்ந்து ஒவ்வொரு ரகம் சாகுபடி பண்ணும்போது நான் என்னுடைய வீட்டுக்கு சாப்பிடுவேன். நிறையா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி. என்றும் 16ன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் 16 வகையான அரிசிகளும் இன்றைக்கி ஒரு அரிசி போட்டோன்னாக்கா நாளைக்கு 16 நாளைக்கு 16 வகையான அரிசிகள், அடுத்து 16 நாளைக்கு அப்படி திரும்பி முதல்லேருந்து வரும். அப்படியே முதல்ல 1வது நாள் 2வது நாள் அப்படி 16 வகையான அரிசிகள் தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கிறேன். மாப்பிள சம்பா அரிசி எங்கள் வீட்டில் எப்பயுமே கண்டினியூவாக இருக்கும். எல்லா வகையான தானியங்களுக்கும் நம்ம பயன்படுத்தும் போது மாப்பிள சம்பா பயன்படுத்திக்கலாம். நம்ம தண்ணி சாதம் சாப்பிடும்போது அந்த மாப்பிள சம்பா தண்ணி நீராகாரம் அவ்வளோ அற்புதமான ஒரு உணவுங்க. மாப்பிள சம்பா நீராகாரம் போல் எந்த நீராகாரமும் பார்க்க முடியாது. மாப்பிள சம்பா 160 நாள் 160 நாள் உள்ள ரகங்கள் மாப்பிள சம்பாவில் ரொம்ப அற்புதமான ரகம். நிறைய கலப்பு வரும். கோணாவீடர் மட்டும் ஓட்டிட்டு 1 அடி தூர் போட்டாக்கா குறைஞ்சபட்சம் 40லேருந்து 60 தூர் வருங்க. மகசூலும் 75 கிலோ மூட்டையில் 30லேருந்து 35 மூட்டை கிடைக்கும். அந்த மாதிரி ரகங்கள். பூங்கார்னு ஒரு ரகங்க. பூங்கார் 80லேருந்து 85 நாளில் விளைஞ்சிரும். அது சாப்பிட்டா கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தாய்ப்பால் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையும் கூடங்க. அதுக்கடுத்து தான் குழி அடிச்சான்னு ஒரு நெல்லுங்க. குழி அடிச்சான் ஒரு 110 நாளில் விளைஞ்சிரும். நம்ம கால் மிதிக்கும் போது அந்த குதிகால் மிதிக்கும் போது நிலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் குழி விழும். அந்த குழியில் கொஞ்சோண்டு மழை பெஞ்சு தண்ணி நின்னா போகிறோம், அந்த ஈரத்தை கொண்டு அந்த நெல் விளைஞ்சிரும். அந்தளவுக்கு ஒரு வறட்சியும் தாங்கும், பேச்சலையும் தாங்கும். அந்த வகையான நெல் குழி அடித்தான். அதுக்கு அடுத்தது நவரான்ற ஒரு நெல் கேரளாவில் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு நெல்லாக அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் பயன்படுத்துகிறாங்க. கூடுமான வரைக்கும் அங்கே கேரளாவில் ஒரு சித்த மருத்துவத்தில் உள்ளவங்க கேரளாவில் அந்த நவரா அரிசியை வாங்கி தோல் வியாதிகளுக்கும் வயிற்றில் உள்ள புண்ணுங்கள் ஆற்றுறதுக்கும் அதை ஒரு பசையாக பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப அற்புதமான அரிசி. 1 கிலோ அரிசியினுடைய விலையே 330 ரூபா. ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும். 120 நாளில் விளைஞ்சிரும். நெல் கொஞ்சம் ஒரு ஒட்டனை கலராக இருக்கும். லேசாக கொஞ்சம் ஒட்டனை கலர், கருப்பாக கொஞ்சம் ஒட்டனை கலராக இருக்கும். அந்த மாதிரி நெல். அடுத்தது சேலம் சன்னான்னு ஒரு நெல், சிகப்பு நெல், வெள்ளை அரிசி, சன்ன ரகம். 120 நாளில் விளைஞ்சிரும். நெல் மடியாது. வைக்கோலை விட நெல் அதிகமாக மகசூல் அடிக்கும். ஒரு ஏக்கரில் நட்டோம்னாக்கா வைக்கோல் 15 கட்டு கிடச்சாக்கா நெல் 25 மூட்டை கிடைக்கும். அந்த மாதிரி உள்ள ஒரு மகசூல் கொடுக்கக்கூடிய இடம் சேலம் சன்னா. அதுக்கடுத்தது சீரக சம்பா. சீரக சம்பாவில் ஒரு 4-5 வெரைட்டி இருக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது கருப்பு சீரக சம்பா இருக்குது, வெள்ளை சீரக சம்பா இருக்குது, வாசனை சீரக சம்பா இருக்குது, சாதா சீரக சம்பா இருக்குது. அந்த மாதிரி 4 சீரக சம்பா இருக்குது. அதுக்கடுத்தது பார்க்க போனாக்கா கிச்சிலி சம்பான்னு சொல்லுவோம். கிச்சிலிலேயும் அதே போல் 3 கிச்சடி இருக்குங்க. ஆத்தூர் கிச்சிலி, ஆற்காடு கிச்சிலி, சாதாரணமாக வெறும் கிச்சடி. அந்த வெறும் கிச்சடின்றது சாரதா ஆசிரமத்தில் வாங்கியிருக்கிறேன். ஆத்தூர் கிச்சிலியும் ஆற்காடு கிச்சிலியும் நம்ம நெல் ஜெயராமன்ற வாங்கியிருக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்க்க போனாக்கா இழுப்புப்பூ சம்பான்னு ஒரு ரகங்க. மெடிசன் வேல்யூ உள்ளது. அதாவது எவ்வளோ ஒரு நெல் மெடிசன் வேல்யூ உள்ளதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளது. நம்ம சாதம் சாப்பிடும்போதே இல்லை சாதம் வடிக்கும் போது அந்த சாதம் கொதிக்கும் போது அந்த வாசனை அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த மெடிசன் வேல்யூ உள்ளது இழுப்புப்பூ சம்பா. அந்த மாதிரி ரகமும் பண்ணியிருக்கிறேன். அதுக்கடுத்ததாக பார்க்க போனாக்கா நம்ம காட்டு யானம்னு ஒரு நெல்லுங்க. காட்டு யானம் ரொம்ப ஒரு அதிகமான வயசு உள்ள நெல். ஒட்டடை மாதிரி. ஒட்டடை 7 மாதம் சொல்லுவோம்.
இதுக்கிட்ட 180 நாள் 185 நாள் வரும். அந்த மாதிரி வெரைட்டி காட்டு யானம் 7 அடி உயரம் வரைக்கும் வளரும். யானை பலம் இருக்குமா காட்டு யானை அரிசி சாப்பிட்டாக்கா, அதனால் அது காட்டு யானம்னு பேர். யானை உள்ளே போந்தால் தெரியாத அளவுக்கு உயரம் வளரும். எல்லா ரகங்களும் பண்ணிவிட்டு நம்ம பல்காக நிறைய அதிகமாக பண்ணுறது நான் தூய மல்லி பண்ணுவேன். ஏன்னா தூய மல்லி நாங்கள் வந்து நிறைய நிலம் இருக்கிறதுனால எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு நம்மளால் விற்க முடியாது. அதே நேரத்தில் எல்லாத்தையும் கையால் அறுத்து நம்ம அறுவடை பண்ணி மொத்தமாக சேமித்து வைக்கிறதுக்கும் இடம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய மொத்தமாக நட்டு நாங்கள் வந்து விற்பனை வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்காக ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு பேர் சுவாசம். சுவாசம்ன்றது ஒரு உயிர் மூச்சு. அந்த உயிர் மூச்சியை அடிப்படையாக கொண்டு எல்லாருமே அந்த உயிரோடு வாழணுன்றதுனால அது பேர் சுவாசம்னு வச்சுருக்குங்க. அந்த மாதிரி சுவாசம் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு நாங்கள் வந்து எங்களுடைய விளைபொருளை அங்கே அனுப்பிச்சி விட்ருவோம். அதே நேரத்தில் எங்களுடைய விளைபொருளை நாங்கள் நல்ல விலைக்கு எடுத்துக்கிறாங்க. எங்கள் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி நல்ல விலைக்கு எடுத்துக்கிறாங்க. மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு மேலே நெல் இல்லைங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாரம்பரிய ரகத்தை 2200 ரூபா 2300 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி மாப்பிளை சம்பா நெல்லை 2500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. சீரக சம்பா நெல், காட்டு யானம் இந்த மாதிரி நெல்லாம் 3000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போனாக்கா ஒவ்வொரு விவசாயியுமே உற்பத்தி பண்ணிவிட்டு அந்த விளைபொருளுக்கு எடுத்துன்னு போய் மார்க்கெட் பண்ணிவிட்டு அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லா விவசாயியும் கஷ்டப்பட்டு நெல் விளைவிக்கிறாங்க. அந்த நெல்லை கொண்டு போய் கொடுத்துட்டு அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை அத்தனை விவசாயம் கண்டிப்பாக மறக்கணும். நம்ம நிலத்தில் விளைஞ்ச நெல் இயற்கை விவசாயத்தில் விளைவிச்சிருக்கிறோம். அந்த இயற்கை விவசாய நெல்லை நம்மளே வந்து அதை வந்து அரிசி ஆக்கி நம்மளே சாப்பிட்ணும். அந்த காலத்தில் சாப்பிட்ட ஒரு காட்டுவாசிகள், ஆதிவாசிகள், சித்தர்கள் இவங்கெல்லாம் பல ஆண்டுகள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தலைமுறையை பார்த்தாக்கா 40 வயசுலேருந்து 50 வயசோடு அவங்க ஆயுசே முடிஞ்சு போகுது. அதோடு இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகள் தான் தன்னுடைய சந்ததிகளையே அடக்கம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற சந்ததிகள் தன்னுடைய சந்ததிகளே தனக்கு பிறந்த பிள்ளைகளையே அடக்கம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இறந்துடுறாங்க. அவங்க கண் எதிரவே அவங்க குழந்தைகள் பலியாகிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ரசாயன விவசாயங்கள் தான் சொல்லலாம். அடுத்தது பார்க்க போனாக்கா வரவு செலவுன்னு பார்க்கலாம். நம்ம உழவு, நம்ம நடவுறோம், நம்ம களை எடுப்பு, அடுத்தது பயிர் பராமரிப்பு, அடுத்தது அறுவடை இப்படின்னு செலவு பார்த்தாக்கா இயற்கை விவசாயத்தில் அதிகபட்சம் ஒரு ஏக்கருக்கு 15,000 to 20,000 தாங்க. 15,000 to 20,000 தான். எனக்கு அது கூட இல்லை கம்மி. ஏன்னா எனக்கு உழவுக்கு மிஷின் இருக்குது. என்னுடைய கையில் மிஷின் இருக்கிறதுனால எனக்கு அதிகபட்சமே நடவுக்கும் களைக்கும் அறுவடைக்கும் தான் அதிகபட்சம் எனக்கு 15,000 செலவாகுது. அந்த செலவுன்னு பார்க்கும்போது வருமானத்தை பார்க்கணும். அடுத்தது வருமானத்தை பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கரில் 25 மூட்டை 75 கிலோ மூட்டை 25 மூட்டை அதாவது 2000 கிலோங்க. அதிகபட்சம் 3000 கிலோ கூட எடுக்கலாம். நான் குறைஞ்சது தான் சொல்கிறேன் உங்களுக்கு. 2000 கிலோ 26 மூட்டைலேருந்து 27 மூட்டை 2000 கிலோ கூட வச்சுக்கோங்க. 2000 கிலோனாலே உங்களுக்கு சாதாரணமாக சர்வசாதாரணமாக கிலோ 30 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். கிலோ 30 ரூபா இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சதில் எங்கள் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி வாங்கிக்கிறாங்க. அப்போ பர் ஏக்கருக்கு 60,000 ரூபா ஆகுது. 60,000 ரூபா எனக்கு 10 ஏக்கர் விவசாயம் 6 லட்ச ரூபா எனக்கு வருமானம் வருது. அதிகபட்சம் எனக்கு செலவுன்னு பார்த்தாக்கா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் தான் செலவு. மீதி 4.5 லட்ச ரூபா வருமானம். ஒரு வருஷத்தில் எனக்கு 4 லட்ச ரூபா வருமானங்க. இது இல்லாமல் பல விவசாயிகள் தொடர்பு ஏற்படுத்தி பல விவசாயிகளோட வந்து என்னுடைய நிலத்தை பார்க்கணும்னு வந்து பார்த்துன்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு ஈஷா மூலியமாக கிடைச்ச ஒரு பெருமை தான் நான் சொல்லுவேன். இது அத்தனை விவசாயிகளுமே இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் உள்ளே வரும்போது முழு நேர விவசாயியாக உள்ளே இருந்து ஒருங்கிணைந்த பண்ணையமாக அங்கேயே வீடு, அங்கேயே மாடு, ஆடு, கோழி, மீன் வளர்ப்பு, அது இல்லாமல் முயல் வளர்ப்பு, பண்ணைக்குட்டை இப்படியெல்லாம் வச்சுருந்து அவங்க பண்ணாக்கா நிச்சயமாக 10 லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் ஈட்டுறதுக்கு வழி இருக்குதுங்க.